ஹலோ வணக்கம்டா மாப்பிள்ள. இப்போ தான் நான் சேனல் க்ரியேட் பண்ணேன். சேனல் க்ரியேட் பண்ணி இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனா ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் இது வரைக்கும் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்ததில்ல, வீடியோவும் அப்லோட் பண்ணதில்லை. நம்ம சேனல் பேர் வந்து ஹெச்பி எடிட்ஸு. வெல்கம் டு ஹெச்பி எடிட்ஸ். என்னன்னா நம்ம சேனலில் எதை பற்றினா பிக்ஸார்ட் லைட் ரூமில் ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறது, சிம்பிளாக கிளாசிக் எடிட் எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பிக்சார்ட்டில் பண்ணுறது தான் எடிட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி லைட் ரூமில் பண்ணுறது ரீடச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லைட் ரூமில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்க கலரை நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்கி சேச்சுரேஷன் அதிகம் பற்றி தான் காட்ட போகிறோம். ஆனால் அது ரீடச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வர வீடியோலாம் ஒரு கான்செப்டாக எப்படி கிளாசிக் எடிட், எல்லாமே கிளாசிக் எடிட் தான். கிளாசிக் எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இந்த வீடியோ முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலனா விட்டுருங்க. சரி, நிறைய சேனல் எடிட்டிங் சேனலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தம்ப்நெயிலில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஏதோ மாடல் ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. மாடல் ஃபோட்டோ நெட்லேருந்து எடுப்பாங்க, எடுத்து அதை எடிட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற ப்ரெசெட்ஸு, அவங்க பண்ணுற ஃபில்டர் எல்லாமே அதுக்கு ஷூட் ஆகும். ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்க வச்சுருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வச்சு அந்த ப்ரெசெட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு எதுவுமே வராது, நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. நிறைய பேர், நானே அந்த மாதிரி பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க வரமாட்டேங்குதுடா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சேனல் எப்படின்னா, நம்ம எந்த மாடல் ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல, ரொம்ப பயங்கரமான கேமராவில் எடுத்த ஃபோட்டோவும் எடுக்க போகிறதில்ல. நார்மல் டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். என் ஃப்ரெண்டு தான் வச்சுருக்கான் ஒருத்தன். ஆனால் கேமரா கேட்டால் தான் அழுவான், அப்படியே பெரிய சீன் போடுவான். ஆனாலும் நாங்கள் வாங்கின்னு வந்துடுவோம், அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. சரி, நான் என்னத்து இதெல்லாம் தேவலாம்னு சொல்லுங்கிறேன். நார்மல் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவே எப்படி பண்ணுறது, எப்படி லைட் ரூமில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் நான் பண்ணுறதை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோட்டோவுக்கு பண்ணாலும் அது ரிசல்ட் தான் வரும். அந்த சில எடிட்டிங் சேனல்லாம் பண்ணுறாங்கல்ல மாடல் ஃபோட்டோ, அது நம்ம ஃபோட்டோவுக்கு பண்ணால் வராது. அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இது வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜ் இருக்குது, ஹெச்பி மொபைல் எடிட்டோகிராஃபின்ட்டு. அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வந்து சில ஒரு சிம்பிள் விஷயம் தான், ஒன்று பெரிய மேட்டர்லாம் இல்லை. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களை அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் 5 ஃபோட்டோ வரைக்கும் ஃப்ரீயாக எடிட் பண்ணி தருவாங்க. இது முழுக்க உண்மையான விஷயம். காஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீ தான். இது கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஃப்ரீ தான். யாரும் உங்கள் கையில் காசுலாம் வாங்க மாட்டாங்க. சில பேஜில் பெய்ட் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் எடிட் பண்ணி தருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டிஎம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ எடிட் பண்ணி தருவாங்க. சரி, நான் ரொம்ப பேச நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ, அதனால தான் கொஞ்சம் சின்னதாக இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு. வர வீடியோலாம் இவ்வளோலாம் பேச மாட்டேன். சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வீடியோனால அது கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க, ஓகேவா? சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, லைட் ரூமில் எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். யாரோட ஃபோட்டோனா, இன்ஸ்டாவில் வந்து என் பேஜில் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஒரு ஃப்ரெண்டு. அவர் நல்லா தான் பேசினார். அவர் தான் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆனார். அவர் பேர் மணி. அவர் ஃபோட்டோ தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட் ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. அவர் வந்து ஓகே, ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓகே. ஐயோ, டாக்குமெண்ட்டு எங்கே போச்சுடா? கொஞ்சம் போச்சியாதீங்க, என் ஃபோன் கொஞ்சம் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் இதோ வந்துச்சு. அவரோட இந்த ஃபோட்டோ தான் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. ஸ்கிப்பிங் இம்போர்ட்டிங் டூப்ளிகேட். ஓகே, ஏற்கனவே அந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால இது இந்த மாதிரி காட்டுது போல். சரி, ஓகே, இதோ தான் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஆங்கிள், உங்கள் ஃபோட்டோக்கு எந்த ஆங்கிள் பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பிடிக்கலனா கிராப்பில் போய் ஆங்கிள் மாற்றிக்கோங்க. இல்லைனா ஃபோட்டோ இன்னும் சின்னதாகும்னா கிராப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஆங்கிளே சூப்பராக தான் இருக்குது. ப்ரொஃபைல்ஸ்லாம் இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாம். ப்ரொஃபைல்ஸை பற்றி எப்போவுமே நீங்கள் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதோ ஆட்டோ தெரியுதுல்ல, இந்த ஆட்டோவை இங்கே நடுவில் இருக்குது பாருங்கள், கீழே ஆட்டோவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். லைட்டாக சேஞ்சஸ் ஆகும், அது அவ்வளோவா தெரியாது. லாங் ப்ரெஸ் பண்ணால் தெரியும், லைட்டாக தான் ஏதோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலனா மேலே இருக்க அண்டோ பட்டன் கொடுத்துருங்க. அப்படி இல்லை எனக்கு அதாண்டா வேணும் அப்படின்னா ரீடோ கொடுத்துருங்க திருப்பி. லைட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைட்.
லைட் எப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் இருக்க லைட்டை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. எக்ஸ்போஷர் வந்து ஃபோட்டோ பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அது யூஸே பண்ண மாட்டேன். அது என்னன்னே தெரில, அது கடுப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம அது யூஸ் பண்ணாலே ஃபோட்டோ கொஞ்சம் லோக்கலாக ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நீங்களே எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஹைலைட்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் ஹைலைட்ஸ் -100 வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷேடோ இந்த ஷேடோ பண்ணால் அதான் கொஞ்சம் டார்க்காக இருக்க இடம்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகி காட்டுற மாதிரி இருக்கும். ஒயிட்ஸ் வந்து ஃபோட்டோவில் ஒயிட்டாக இருக்க இடம்லாம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகும், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். பிளாக் வந்து எப்போவுமே -ல் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற இடம்லாம் இன்னும் கொஞ்சம் பிளாக்காக தெரியும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கலருக்கு போக போகிறோம். கலருக்கு வந்தோடனையும் இதான் மெயினான லைட்ரூமில் மெயினான விஷயமே கலர் தான். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க, எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக மேலே இங்கே மிக்ஸ்ன்னு இருக்குல்ல, மிக்ஸை கிளிக் பண்ணுறேன். ரெட்டு ஆரஞ்சு, ஃபஸ்ட்டு ரெட்டு ஆரஞ்சு கலர் இருக்குது. ரெட் ஆரஞ்சு கலர் மொத்தமாக யாருக்குன்னா, இப்போ நீங்கள் கலராக இருக்கீங்க, நான் கலராக இருக்கேன்டா, எனக்கு ஒன்றும் என் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எடிட் பண்ணால் மட்டுமே போதும், என் ஃபேஸ்லாம் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நான் ஒயிட்டாக தான் இருப்பேன், கலராக இருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெட்டு ஒயிட்டு தேவையே இல்லை. ரெட்டு ஒயிட்டு சாரி ரெட்டு ஆரஞ்சு தேவையே இல்லை. இப்போ இல்லை நான் நார்மல் கலர் தான், இல்லை நான் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன், சும்மா மாநிறமாக தான் இருப்பேன் நான் அப்படின்றவங்களுக்கு தான் ரெட் ஒயிட்டு. ஏன்னா அவங்க ஃபேஸை இப்போ ரெட்டு இருக்கா, ஹியூ வந்து கலரை ஃபுல்லாக மாற்றுறது. எப்போவுமே இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹியூ வந்து கலரை அப்படியே மாற்றுறது. ரெட் கலரை பிங்க் கலராகவும் மாற்றலாம், ஆரஞ்சு கலராகவும் மாற்றலாம். ஓகேவா, இங்கே மேலே கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துலலாம் என்னென்ன கலர்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து ரெட் கலரில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரெட்டாக மாற்றும், எந்த கலராக இருந்தாலும் சரி. க்ரீன்னா க்ரீனை இன்னும் டார்க்காக ஆகும், அந்த மாதிரி. சேச்சுரேஷன்னா அதுக்கு தான் மீனிங். லூமினன்ஸ்னால் லூமினன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற ரெட்டு, இப்போ இது ரெட்டில் தான் கிளிக் பண்ணியிருக்கோம், இருக்கிற ரெட்டு இன்னும் கொஞ்சம் டிம் ஆகும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் ஆகும். இவ்வளோ தான் கதை, ஓகேவா. இந்த 3 விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ரெட்டு லூமினஸை நம்ம ஃபுல் +100 வைக்க போகிறோம், கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்னஸ் ஆகிடுச்சு, ஓகேவா. நீங்களே பார்ப்பீங்க, இது பாருங்கள் நான் மைனஸ் பண்ணி காட்டுறேன், ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகிருக்கா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆரஞ்சும் அதே கதை தான். லூமினன்ஸை கொஞ்சம் நம்ம ப்ளஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபேஸ் பிரைட் ஆகுதுன்ட்டு. அவ்வளோலாம் வேணாம், ரொம்ப மட்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் லைட்டாக இவ்வளோ பண்ணிங்கன்னா போதும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெட் ஆரஞ்சு முடிஞ்சிச்சு. க்ரீனு எல்லோ ரெண்டுமே எதை பற்றினா மரம் செடி கொடி இதுக்கு மட்டும்தான் க்ரீன் எல்லோவோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லினா அதுக்கு தான் அது நல்லா இருக்குமே. இப்போ எல்லோ வந்தாச்சு. இப்போ இந்த செடி பின்னாடிலாம் கொஞ்சம் செடிலாம் இருக்குது, எங்கேயோ தோட்டத்தில் எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கார் போல். ஆமாம், செடிலாம் நிறைய இருக்குது, தேங்காய் மரம்லாம் வேறு இருக்குது, அதில் வேறு சாஞ்சிட்ருக்காரு. ஓகே. எல்லோ கலரில் ஹியூ லூமினன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக +100 கொடுத்துருங்க, அவ்வளோதான். +100 இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ காட்டுறேன், தெரியுதா. ஓகே. அதே தான் க்ரீனுக்கும். ஹியூ இஸ் லூமினன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, ஹியூ சேச்சுரேஷன் க்ரீனுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சேச்சுரேஷனும் ஃபுல்லாக ஆக்கிங்க. என்னடா இது லைட் க்ரீனாக இருக்குது, எனக்கு லைட் க்ரீன்லாம் பிடிக்காதா, எனக்கு டார்க் க்ரீன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹியூவை ப்ளஸ் பண்ணிங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறிடும். இல்லை எனக்கு லைட் க்ரீன் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை 0லேயே வச்சுக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் இருக்க மாதிரியும் நம்ம ஒரு 8 வச்சுக்கலாம், +8 வச்சுக்கலாம். ஆமாம், +8 கரெக்டாக இருக்குது. எப்போவுமே நான் இப்போ ஸ்கை ப்ளூ இது நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கை ப்ளூக்கு வந்திருக்கோம். ஸ்கை ப்ளூ எப்படின்னா, ஸ்கை ப்ளூ மோஸ்ட்லி சும்மா லைட்டாக தான் சேஞ்சஸ் ஆகும், அவ்வளோவா சேஞ்சஸ் ஆகாது. நீங்களே பாருங்கள், நான் சேச்சுரேஷன் கொடுக்குறேன் ஃபுல்லாக. அண்ணனோட கண்ணாடி தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, எனக்கு தெரியுது. நான் வேணால் லூமினஸ் பண்ணி காட்டுறேன். கண்ணாடி தான் கொஞ்சம் ஆகுது, அதான். மற்ற தவிர ஸ்கை ப்ளூ அவ்வளோ எதுக்கும் யூஸ் ஆகுது. சரி, இந்த ப்ளூ வருவோம். டார்க் ப்ளூ எதுக்குன்னா, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கும் சரி, இல்லைனா முக்கியமாக வானத்தோட கலர் மாற்றத்துக்கு தான் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க. சேச்சுரேஷனை ஃபுல்லாக ஆக்குறேன், நீங்களே பாருங்கள். வானம் கலர் மாறிடுச்சு, கண்ணாடியும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு, அது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் லூமினஸ் அதிகமாக்கிட்டு ஹியூ எனக்கு இந்த ப்ளூ பிடிக்கலடா, எனக்கு ஸ்கை ப்ளூ தான்டா வேணும் அப்படின்னா நீங்கள் ஹியூவை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்கை ப்ளூ ஆகிடும். ஸ்கை ப்ளூ அது ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது. இல்லை எனக்கு வயலட் கலர் வேணும்டா அப்படின்னா நீங்கள் ஹியூவை ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஆகிடும், ஓகேவா. நம்மளுக்கு வந்து இந்த அளவு கலர் போதும், லூமினஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் இது கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஹியூ வந்து கலர் மாற்றும், சேச்சுரேஷனு பளிச்சுன்னு ஆக்கும்.
கலர் ரெட் கலரை டார்க் ரெட்டாக மாற்றும். லூமினன்ஸ் வந்து டிம் ஆக்கும், பிரைட்னஸ் ஆகும். இவ்வளோ தான் கதை. இதை புரிஞ்சினாலே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வயலட்டு பிங்க் வந்து நம்ம ஃபோட்டோவில் இப்போ வயலட் கலரும் எங்கேயும் இல்லை, பிங்க் கலரும் எங்கேயும் இல்லை. அதனால் நம்ம லூமினஸை சும்மா அதிகமாக்கி விடுவோம், சேச்சுரேஷனே அதிகமாக்கி விடுவோம். இருந்தால் கலர் மாறும். என் ஃபோட்டோவில் இல்லைன்றதுனால அது எந்த சேஞ்சஸும் காட்டல. சரி, ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தாங்க. ஐயோ சாரி, ஐயோ வேறு ஃபோட்டோ ஓப்பன் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. இவ்வளோ தாங்க. எல்லோரும் நினைப்பாங்க எடிட் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்குலாம் வராது, நான் யாருக்கெல்லாம் கொடுத்து தான் பண்ணோம், அது வேறு கடுப்பாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஆனால் போஸ்ட் போட முடியல, ஏன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணல, எடிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்படியும் கொடுத்தாலும் லேட் பண்ணுறானுங்க, வெறுப்பாகுது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு தான் நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். லைட் ரூம் அவ்வளோலாம் எம்பியே கிடையாது. டக்குன்னு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்த ஒரு 2 செகண்ட்லேயே இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு 4G ஸ்பீடு நல்லா ஸ்பீடாக இருந்தாலே அவ்வளோ எம்பி தான். அதனால் அவ்வளோலாம் சீன் கிடையாது லைட் ரூமுக்கு. நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் லுக்காக கொடுக்கறதுக்கு எஃபெக்டில் போய் விக்னெட்னு ஒன்று இருக்கும். இதை மற்ற ஆப்ஷனை பற்றிலாம் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விக்னெட் வந்து ப்ளஸ் எப்போவுமே ப்ளஸ் பண்ணாதீங்க, மைனஸ் பண்ணுங்கள். என்ன ஆகுது பார்த்தீங்களா? பிளாக் கலர் பார்டர் மாதிரி வரும். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் போல் ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலர்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் பிளாக் கலர். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ இப்போ ஒரிஜினல் ஃபோட்டோக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். அப்படி பண்ணோன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? லாங் ப்ரெஸ் நான் பண்ணுறேன் பார்த்துங்க. இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ பிஃபோர்னு காட்டுது. இது ரீடெஸ்ட் பண்ணது, அதான் எடிட் பண்ணது. இவ்வளோ தான் மேட்ரே. லைட் ரூமு வெரி சிம்பிள், சின்ன ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்களே பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணும்போது மேலே இங்கே ஷேர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அண்டோ பட்டன் இருக்குது, அப்புறம் டிக் பட்டன் இருக்குது, அப்புறம் ஷேர் பட்டன் இருக்குது, அந்த 3 டாட் இருக்குது. 3 டாட்டுக்கு முன்னாடி ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் டு டிவைஸ் எப்போவுமே நீங்கள் சேவ் டு டிவைஸ் கொடுக்காதீங்க. அது சேவ் டு டிவைஸ் கொடுத்தா இந்த ஃபோட்டோ ஒரு காப்பி தான் சேவ் ஆகும். நீங்கள் எப்போவுமே எக்ஸ்போர்ட் கொடுத்தா தான் இந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபார்மேஷனு, சைஸு, எம்பி அப்படியே போய் எக்ஸ்போர்ட் ஆகும் கேலரியில். அதனால் எக்ஸ்போர்ட்டு டிக் கொடுங்க. அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் கேலரியில் இருக்கான்னு பார்ப்போம். என் ஃபோனு MI-A1 பியூர் ஆண்ட்ராய்டு, அதனால ஃபைல் மேனேஜர் தான் போனோம். கேலரின்னு ஒன்று கிடையாது என் ஃபோனில். லாக்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதான் என் வீட்டில் கொஞ்சம் சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, சும்மா நோண்டின்னு இருப்பானுங்க. அவ்வளோதான், ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, லுக்காக இருக்கும். இனிமேல் வர வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக்சார்ட்டில் எப்படி உங்களுக்குன்னு ஒரு லோகோனா உங்கள் ஃபேஸை வச்சு எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ சரி நான் எடிட் கற்றுக்கினான்டா, நம்ம வீடியோ கூட வச்சுங்களேன், உங்கள் வீடியோ பார்த்து நீ எடிட் கற்றுக்கினான்டா. இப்போ நான் க்ரியேஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி தர போகிறேன். அதில் என் லோகோ போடணும். என் பேர் இப்போ எஸ்பி லோகோ நம்ம சேனல் இதுலேயே இருக்கும். சேனல் லோகோவை எஸ்பி உன்ன மாதிரி எனக்கு லோகோ போடணும்டா அப்படின்னா அந்த லோகோவை எப்படி போடுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். லோகோ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கார்ட்டூன் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைட் ரூம்லேயே வேறு ப்ரெசெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரொஃபைல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வர வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு மினிமம் 3 வீடியோ போடலான்னு இருக்கேன். ரீச் ஆச்சுன்னா நல்லா போடலாம். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, அதனால தான் கொஞ்சம் ஓவராக பேசுவேன். நல்லாவும் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது கிடையாது. அதனால் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக புரியும். அவ்வளோதான், எடிட்டிங்கிறது அவ்வளோதான். இந்த சிம்பிள் மேட்ரு தான். நீங்கள் வர வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக வேறு கான்செப்டை பற்றிலாம் சொல்லுவேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்ன தானே வீடியோ பார்த்து எடிட் பண்ண வர மாட்டேங்கிறா அப்படின்றவங்களுக்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம். லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படி பிடிக்கலைன்னா என்னடா நீ இப்படி பண்ணுற, ஒழுங்காகவே சொல்ல மாட்டேற அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன். ஓகேவா? அதுதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பாய்.